இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் இருக்கிற பெண்கள், ஒரு சில பெண்களை குறித்து நம்ம காண போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தில் காணப்படுகிற ஒரு சில பெண்களை உங்கள் முன்பாக அழைத்து வருகிறோம். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தங்கள் வாழ்க்கை நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்வதை காண்போம். வாருங்கள், நம் வேதாகம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அது எங்க கேட்குறீங்க? என் பேர் தாங்க சபீரா. நானும் என் கணவரும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து அப்போஸ்தல உபதேசத்தில் வளர்ந்தவர்கள். அந்நாட்களில் கனிச்சாட்களை விற்று ஒரு பங்கை நானும் என் கணவரும் வஞ்சித்து வைத்து கொண்டோம். நடந்தது என்னன்னு தெரியுமா? பேதுருவிடத்தில் பொய் சொன்னதினால் நானும் என் கணவரும் ஜீவனை விட்டுவிட்டோம். பரிசுத்த ஆவினிடத்திலும் பொய் சொல்ல முடியாது, தேவனிடத்திலும் பொய் சொல்ல முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கே கொடுங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். ஆமாங்க, நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அதுவாங்க, என்னுடைய பெயர் தான் ரெபேக்காள். ஒரு நாள் நான் தண்ணீர் துறவண்டியில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வழிபோக்கரை கண்டேன். நான் அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தேன். நான் செய்த இந்த உதவியை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் ஆபிரகாமின் ஊழியக்காரனாம் மற்றும் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வந்தவராம். அவர் வேண்டிக் கொண்டபடியே நான் அவருக்கும் அவருடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தபடியால் இந்த காரியம் தேவனாலே உண்டானதென்று அவர் நிச்சயித்து கொண்டார். அதன் பின் தேவன் காண்பித்த தேசத்துக்கு ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் மனைவியாக என்னை அர்ப்பணித்தேன். நான் எவ்வாறு கீழ்ப்படிந்தேனோ அதுபோல் நீங்களும் கீழ்ப்படிந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்னங்க, நீங்க பார்க்க ரொம்ப பணக்கார மாதிரி இருக்கீங்க. ஆமாங்க, நான் தான் யோபுவின் மனைவி. உங்களை பத்தி சொல்லுங்க கேட்போம். நான் ஊர் தேசத்தில் வாழ்ந்த யோபுவின் மனைவி. எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. 7 குமாரர்கள், 3 குமார்த்திகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். கிழக்கத்தில் புத்திரரில் எல்லாரிலும் யோபு பெரியவனாயிருந்தார். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் இழந்தோம். என் கணவர் யோபுக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தரை மட்டும் பற்களால் இருந்தது. அதை என்னால் பார்க்க முடியாமல் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றேன். யோபு என்னை பைத்தியக்காரி, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றார். கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றி முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதித்தார். என்னுடைய கணவர் யோபுவின் பொறுமையை கற்றுக்கொண்டேன். நீங்களும் பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க என்னங்க, உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அதை எங்க கேட்குறீங்க? என்னோட கதையை நீங்க ஆதியாகமம் 19 அதிகாரத்துல காணலாங்க. நான் ஆபிரகாமோட சகோதரர் ஆரானோட குமாரன் லோத்வின் மனைவி. கர்த்தர் சோதோம் குமார் அழிக்கிறதுனால என்ன, என் கணவரை, என் பிள்ளைகளை எல்லாரையும் ஜீவன் தப்ப ஓடி போக சொன்னாருங்க. அப்போ எங்களுக்கு கொடுத்திருந்த கட்டளை என்னன்னா, திரும்பி பார்க்காதீங்கன்றது தான். ஆனால் நான் பின்னிட்டு பார்த்து பெரிய பாவம் செஞ்சுட்டேங்க. அதனால உப்பு தூணா ஆயிட்டேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையின் விளைவு இதுதான். அதனால நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க. நீங்க என்னங்க கையில எதை வச்சிருக்கீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க கேட்போம். நானா? புதிய ஏற்பாட்டில் என் பெயர் 12 முறை வருகிறது. இயேசுவோடு ஊழியம் செய்த சகோதரிகளில் நானும் சகோதரி. என் பெயர் மகதல் என்னும் மரியாள். இயேசு என் பாவங்களை மன்னித்து எனக்கு சமாதானத்தை தந்தார். வாரத்தின் முதல் நாளில் இயேசுவை அடக்கம் பண்ணிய கல்லறையிடத்தில் நான் வாசன திருவிகளை கொண்டு போன போது இயேசு உயிர்த்தெழுந்து எனக்கு தரிசனமானார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, இயேசுவை தரிசிச்சுங்களா? ஆமாங்க. டெய்லியும் அதிகாலையில எழுந்து நான் ஏசப்பாவை கண்டது போல நீங்களும் அதிகாலையில எழுந்து ஏசப்பாவை காணுங்க. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நீங்க யாரு? நான் தாங்க மோசேயின் அக்கா மீரியாம். அப்படியா? நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு அடிமை தனமும் தெரியும், விடுதலை தனமும் தெரியும், ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையும் தெரியும், உயர்த்தி வைக்கப்பட்ட நிலையும் தெரியும். கர்த்தர் செய்த மகத்துவங்களை கண்ணார கண்டேன். செங்கலை நடுவாக பிரித்து வெட்டாந்தரையில் இஸ்ரவேலி நடுவாக கொண்டு சென்றதை பார்த்து கர்த்தர் பத்தி
பாடின பாட்டு இன்னும் என் மனதில் இருக்கிறது. நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை புகழ்ந்து பாடுவது நல்லது. ஆமாங்க, உங்களையும் பார்க்க தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கே, நீங்க யாருங்க? என் பேரு தாங்க தீர்க்கதரிசி தெபோராள். நான் கர்த்தரின் சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளையின்படியே ஜனங்களையும் பாராக்கியும் அவருக்கு கீழ்ப்படியும்படி ஊக்கப்படுத்தினேன். நான் யாபேனின் சேனாதிபதி சிசேராவை எடுத்து யுத்தத்திற்கு சென்றேன். கர்த்தர் எங்களுக்கு முன் சென்றது. நாங்கள் வெற்றியை கண்டோம். நாங்கள் கண்ட வெற்றியின் காரணமாக அவரை பாடி கீர்த்தனம் பண்ணினோம். நாமும் தெபோராக்களாய் எழும்புவோம், வைராக்கியம் கொள்வோம், வெற்றியை காண்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவருடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது. நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம், தேவன் காட்டும் வழியில் செல்வோம், விட வேண்டியவைகளை விட்டு தேவையானவைகளை தெரிந்தெடுப்போம், முழுமையாக கர்த்தரை நேசித்து ஊழியம் செய்வோம், எழும்புவோம், வெற்றியை காண்போம். எல்லா கரங்களை தட்டி பிள்ளைகளுக்காக. நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில்மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.